காசு மாலை வந்து குமிஞ்சி வண்டிக்கன்னு சொல்லி தான் சொல்லலாம் பாருங்க. ஒரு வித்தியாசமான நிகழ்வு. எங்களுக்கு வந்து பூப்புனித நீராட்டு விழா வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கு. மனசுக்குள்ள வர ஆசை தான் இப்படி இப்படி செய்யணும். காசு மாலை உறவுகள் நேருக்கு வணக்கம். நாங்கள் மீண்டும் ஒரு காலை ஊடா சந்திக்கிறோம். இன்றைய தினம் நாங்கள் நிற்கக்கூடிய போது ஜாழ்ப்பாணம் சாவக்காடு அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு பிரதேசத்தில் வந்து நிற்கிறோம். இன்றைய நாளில் இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான நிகழ்வு. உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வீடு நிகழ்வுகளையும் வந்து நாங்கள் வித்தியாசமான முறைகள் வந்து கொண்டாட ஆசைப்படுவோம். அதே மாதிரி இன்றைய நாளில் இந்த இடத்துல ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்று கூடி யானை ஆட்டம், மயிலாட்டம், குயிலாட்டம், செண்டமேளம் அப்படின்னு சொல்லி ஒரு மிக பிரமாண்டமான முறையிலையும் வித்தியாசமான முறையிலையும் ஒரு பூப்புனித நீராட்டு விழா வந்து நடைபெற்று கொண்டிருக்குது. அந்த நிகழ்வை தான் நீங்கள் இந்த காவலி விழா வந்து பார்க்க போறீங்க. தொடர்ச்சியாக காவலிக்குள்ள போகலாம் வாங்க. இப்போ நாங்கள் இந்த பூப்புனித நீராட்டு விழா நடைபெறுகின்ற அந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கோம். இந்த இடத்துல இப்போ எல்லாம் ஆட்டங்கள்லாம் வந்து ஆரம்பிச்சிட்டோம். எல்லாம் வித்தியாசமான ஆட்டங்கள், இதெல்லாம் வித்தியாசமான டான்ஸாக இருக்கு. என்ன டான்ஸ் இதில் முன்னுக்கு ஆடிக்கொண்டிருக்கிறோம்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்ச ஆட்கள் வந்து கமெண்ட் பண்ணுவோம். சிங்கள மொழி சகோதரிகள்லாம் முன்னுக்கு கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறோம். இது வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஆடுந்த மயிலாட்டம். இன்றைய நாள் இந்த நிகழ்வுகள் எல்லாமே ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பாக தான் இன்றைய நாளில் இந்த நிகழ்வு வந்து ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இனித்தான் நிறைய விஷயங்கள் வந்து நடக்க போகுது. மயிலாட்டத்தையும் பார்த்துக்கொண்டு இந்த இடத்துல பெரிய மயில் ஒன்று ஆடிக்கொண்டிருக்கிறோம். அப்படி அங்கால பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா கேரளாவினுடைய செண்டமேளம். யாழ்ப்பாணத்தில் இப்போ பெரும்பாலான நிகழ்வுகளில் இந்த செண்டமேளம் இந்த நிகழ்வு வந்து நடைபெறுவதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இன்றைய நாள்லேயும் இந்த இடத்துல செண்டமேளம் தாறுமாறா தப்பட்ட கிளிய தக்கனே அடிச்சு போட்டுருக்கிறாங்க. அடி அப்படி இருக்குது. இந்த இடத்துல ஆண்கள், பெண்கள் அப்படின்னு சொல்லி வித்தியாசமான மேள வகைகளில் ஆக்கள் வாத்தியங்களை இசைச்சு கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இன்றைய நாள் இந்த ஊர் முழுவதுமே, இந்த இடம் மட்டும் இல்லாமல் ஊர் முழுவதுமே ஒரு திருவிழா கோலம் பூண்ட மாதிரி தான் நிகழ்வுகள் எல்லாம் வந்து நடைபெற்று கொண்டிருக்குது. தொடர்ச்சியாக நீங்கள் இந்த நிகழ்வுகள் வித்தியாசமான முறைகளில் நடைபெற போது தொடர்ச்சியாக காவலியோட வந்து இணைஞ்சிருக்கும். இப்போ நாங்கள் நிற்கிற இடம், இந்த நிகழ்வு எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கிற இடம், இந்த பூப்புனித நீராட்டு விழா கொண்டாடப்படுகின்ற பெண்ணினுடைய வீடு. அந்த வீட்டில் இருந்து அவருடைய அம்மம்மாவினுடைய வீட்டுக்கு யானையில் வந்து ஊர்வலமாக அலையை செல்ல போயிடுவாங்க. இந்த யானையில் ஊர்வலமாக அலையை செல்கிற காட்சிகளை காண்றதுக்காக இந்த இடத்துல ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்று கூடி இருக்கிறத நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கு. பாருங்க எவ்வளவு பேர் இந்த இடத்துல இந்த நிகழ்வுக்காக வந்திருக்கணும்னு சொல்லி போறவார் ஆக்கள் எல்லாம் வாகனங்களையும் போயிட்டு கடைகள் அதுகள்னு சொல்லி அந்த இடங்களை நின்று இதை காண்றதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ யானையெல்லாம் கொண்டு வந்துருந்தோம். யானையெல்லாம் அலங்கரிக்கப்பட்டு கொண்டு வந்து விடப்பட்டிருக்கு. யானையை பார்க்க தான் முதலாவது பயமாக்குறாங்க. இந்த யானைகளால் இந்த பெண்ணை ஏற்றி கொண்டு ஊர்வலமாக வந்து போயிடும். இவ வந்து அந்த பெண்ணுடைய சித்தப்பா முதலாவது யானையில் வந்து ஏறி இருக்கிறார். இப்போ இந்த பூப்புனித நீராட்டு விழா கொண்டாடுகின்ற அந்த பெண்ணையும் யானையில் வந்து ஏற்ற போயிடும். அந்த பிள்ளையும் ஒரு சிறு பிள்ளை தான். யானையில் ஏறுறதுக்கும் கொஞ்சம் நாள் பயப்பட்டு கொண்டு தான் நிற்கிது. அப்படி இருந்தாலும் இந்த நிகழ்வை சிறப்பாக கொண்டாடணுன்றதுக்காக அவருடைய உறவினர்கள் எல்லாமே அன்போட இந்த பெண்ணை யானையில் ஏற்றி கொண்டிருக்கிற அந்த காட்சியை தான் நீங்கள் வந்து பார்த்து கொண்டு போகிறீர்கள். ஒரு மாதிரி யானையில் ஏற்றியாச்சு. ஆனால் இருந்தாலும் கூட இன்றைய இந்த நாளினுடைய கதாநாயகியை கண்கலங்க வச்சுருந்தோம். ஆளும் யானையை பார்த்து பயந்து போயிட்டது கூடாது, கொஞ்சம் அளவழிக்கிட்டா. ஆனால் இருந்தாலும் கூட எல்லாரும் சந்தோஷமாக தான் இருக்கிறேன். அவளுக்கு வந்து புதுசுன்ற வழியாக கொஞ்சம் அழுது கொண்டிருக்கிறா கூடாது. போக சரி வருமா நினைக்கிறேன். யானை ஊர்வலம் மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ட்ரோன் மூலமாக இந்த வீதிகள் முழுவதுமே ஊர்வலம் போய் அவருடைய அம்மம்மான்ற வீட்டுக்கு சேரும் வரைக்கும் பூ வந்து போடணும். மேலே இருந்து அந்த பூ போடுறதுக்காக இப்போ ட்ரோன் எல்லாம் புழுதியையும் கிளப்பி கொண்டு மேலே இப்போ உயரத்துக்கு வந்து பறந்து போய்கொண்டிருக்குது. எல்லாருமே வந்து அந்த காட்சிகளையும் பார்க்குறதுக்கு ஆவலோடு நிற்கிறோம். ஒரு பக்கம் மேளங்கள், தாளங்கள் அப்படின்னு சொல்லி அடிச்சு கொண்டு கேட்கல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த ட்ரோன் வந்து பூவை எப்படி சொரிஞ்சோன்னு இருக்குன்னு சொல்லி பாருங்க. மேலே இருந்து பூவை தூவி மழை மாதிரி கொட்டி கொண்டு இருக்குது. இப்போ இந்த பூ கொட்டுறதால இந்த இடம் பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்குது. அதோட இன்றைக்கு செண்டமேளம் அடிக்கிறார்கள். தார தப்பட்ட கிளிய தக்கனை தான் அடிச்சு கொண்டிருக்கிறோம். ஒரு மாதிரி யானையில் ஊர்வலம் வந்து தொடங்கிட்டுது. யானை ஊர்வலம் போக முன்னுக்கு மேளங்கள், ஆட்டங்கள், பாட்டங்கள் அப்படின்னு சொல்லித்தான் இனி வந்து இருக்க போது அந்த நிகழ்வுகளும் சம்பவங்களும் எப்படி நடக்கும்னு சொல்லி பார்ப்போம்.
இன்றைய நாளினுடைய கதாநாயகி யானையில் ஊர்வலம் பெற அவருடைய தாயும் தந்தையும் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா குதிரை வண்டியில் இன்றைய நாளில் ஊர்வலமாக போய்கொண்டிருப்பதை நாங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் இருக்கிறார்கள் அந்த பெண்ணினுடைய தாயும் தந்தை. வணக்கம். என்ன மாதிரி இப்படி கோலாகலம் ஒரு கொண்டாட்டம்னு செஞ்சு கொண்டிருக்கிறேன். இப்படி மகளுக்கு ஒரு பெரிய ஒரு நிகழ்வு செய்யணும்னு சொல்லி யோசிச்சிருக்கீங்களா? 4 மாதத்துக்கு முன்னே 4 மாதத்துக்கு முதல் பிளான் பண்ணி தான் இப்படி நிகழ்வு செய்கிறீங்க. ஓகே, சந்தோஷம். அதுவே ஆசை யானையில அக்கா வைத்தோம் ஆசை. யானையில யானையில பிள்ளை அழுகிறாரு. அதான் அவருக்கு தெரியும் பயத்துல அழுக வருந்தானே. நாங்க இல்ல பயத்துல யாருக்குன்னாலும் யானை கொண்டாலும் பயந்தாங்க. மகளை ஏத்தணும் தான் ஆசைப்பட்டேன். நாங்க மகளை ஏத்தணும் ஆசை நிறைவேறி பெரிய சந்தோஷம். எப்படி இருக்கு இந்த அனுபவம்? அது சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. நிறைய பேர் எல்லாம் வந்திருக்கீங்க பாக்குறதுக்கு. அவைகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவைக்கு வந்தது பெரிய சந்தோஷம் தான். நாங்களுங்கிற நிகழ்ச்சியை நிறைய பேர் நீங்கள் அப்பா சந்தோஷம். ஊர்வலமும் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வந்து கொண்டிருக்குது. ஆனால் இருந்தாலும் கூட இந்த பூவை தூவுறதை நிப்பாட்டவே இல்லை. இங்க இருந்து இவ்வளவு பூவை எடுத்துச்சுன்னு தெரியல. ட்ரோன் வந்து மலை மாதிரி அப்படியே பூவில் ரோட்டா தூவி கொண்டு இருக்கிறதே நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா நாங்கள் அடிக்கிற சாவக்காடு முருகமூர்த்தி ஆலயம். நீங்கள் இந்த ஆலயத்தினுடைய நிர்வாகத்தினர். நீங்களும் உங்க ஊர்ல இப்படி ஒரு பிள்ளைக்கு ஒரு நிகழ்வு நடக்கிறது என்று சொல்லி நீங்களாம் வந்திருக்கீங்க. வந்து எங்களை ஃப்ரெண்ட் படியன் அவர் இந்த நிர்வாகத்தில் ஒரு அங்கத்தவராக இருக்கிறார். அவற்ற மகளுக்கு இன்றைக்கு புனித நீராட்டு விழா அவற்ற மகளுக்கு நடக்கிறது. எங்களோட மகளுக்கு நடக்கிற மாதிரி நாங்களும் பெரிய சந்தோஷமா இருக்கு. எங்கள் இடத்துல ஒரு நிகழ்வு வேண்டாம் எல்லாருமே ஒன்று கூடி சிறப்பாக செய்கிறது எங்களை ஊருன்ற ஒரு சிறப்பு. பெண்டைகள் குதிரைகள் யானைகள் சொல்லலாம் கொண்டாட்டம் தானே எல்லாமே கொண்டாட்டமா போகும். இதை விட வேற என்ன நிகழ்வு இருக்கு? இன்றைக்கு அங்கே இசைக்குழு இருக்குது. அங்கே வந்து அந்த சாப்பாடு வந்து எல்லா வகையான சீ ஃபுட்ஸ்ல இருந்து இறைச்சி வகையிலிருந்து முட்டை வகையிலிருந்து மீன்லேருந்து இறாலிலிருந்து எல்லா வகையான சாப்பாடும் இங்கே நாங்கள் இன்றைக்கு அவற்றை அவரால் இன்னைக்கு செய்யப்படுகிறோம். நாங்கள் வந்து சாப்பிடலாம். நல்லபடியா சாப்பிடலாம். அவர் வந்து அப்பாவா இருந்து அவருடைய ஆசையை வந்து நிறைவேற்றிருக்காரு. அவர் சரியான ஒரு எப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது. யானையில ஏன் அப்படி மகளுக்கு முதலாவது பிறந்த நாள் கொண்டாடினார். 5வது பிறந்த நாள் அதுவும் பெரிய கிராண்டா தான் செய்தார். இப்போ இதுவும் வந்து அவர் அப்பவே அவற்ற ஒரு கனவாக இருந்தது. ஒரு நிகழ்வுக்கு யானை ஒன்று வந்தது கோயிலில். அந்த யானையில் தந்த மகளை ஏற்றி சாமத்திய பிள்ளைக்கு புப்பினாவுக்கு ஏற்றணுன்ற ஆசைப்பட்டவர். அந்த ஆசையை இன்றைக்கு நிறைவு செய்தார். நாங்கள் அதில் பெரிய பெருமைப்படுகிறோம். அதை நினைத்து நாங்கள் பெருமைப்படுகிறோம். சரி, எப்படி நாங்கள் தொடர்ச்சியாக கொண்டாடுவோம். அவர் வந்து இந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் உதவியும் செஞ்சுருக்கேன். அதனால தான் நாங்கள் கோயில் நிர்வாகத்தால் நாங்களும் அவருடைய மகளுக்கு கௌரவிச்சிருக்கோம். ஊர் மக்கள் அவருடைய உறவினர்கள் சொல்லி இந்த நிகழ்வுல இன்றைக்கு இந்த ஊர்வலத்தில் பங்கு கொண்டிருக்கிற இடவர்கள் எல்லாருக்குமே வந்து பால் பேக்கெட்டுகள் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறேன் பாருங்க. பிள்ளையார் உங்களுக்கு இந்த சாமத்திய செய்யற பிள்ளை நல்ல சந்தோஷமா இருக்கிறீங்களோட? நல்ல சந்தோஷம். இதை பார்க்க கிடைக்காது சந்தோஷம். அப்ப நல்ல மாதிரி நாங்க இதெல்லாம் கண்ணால பார்க்க கிடைச்சு கிடக்க நாங்க அப்ப உங்க பிள்ளைக்காண்டி நீங்கள் உங்க சார்பா இன்றைக்கு பால் பேக்கெட் எல்லாரும் வார எல்லாருக்கும் என்ன சந்தோஷம் என்ன அப்பாண்ட அக்கா என்ன ஒரு இதுன்றாலும் சொல்ல ஒரு நாளைக்கு பேசி கீசி கதைக்கிறேன். என்னன்னாலும் ஐயா ராசா அம்மா எங்களுக்கு வந்து அம்மா மாதிரி தான். இப்ப இந்த நிகழ்வு நடக்கிற பிள்ளை என்ன உறவு முறை? அதாவது இந்த சின்ன வயசு சிநேகத்தின் மகள் நாங்கள் 2 பேரும் தான் இதை டிஸ்கஸ் பண்ணி எல்லாட்ட ஒத்துழைப்போடையும் தான் இப்ப நான் சமையல் பொறுப்பு எடுத்து செய்கிறது. அவர் இந்த கொண்டாட்டக்குரிய பொறுப்பு அவர் எடுத்து செய்கிறது. 2 பேரும் ஆளுக்கு ஒரு பேக்கோட நிக்கிறோம் பாருங்க. புரிம்பா காட்டிக்கிறோம். சமையல் பொறுப்பு நான் அவர் அது. ஆனா அவற்ற சலுகையெல்லாம் முழுக்க நடக்குது. செய்யத்தான் வேணும். என்னன்னு சொன்னா என்னன்னு சொல்றது
ஒரு ஒரு மனசுக்குள்ள வர ஆசை தான் இப்படி செய்யணும்னு சொல்லி இதை கண்ட இன்னும் ஒரு பிள்ளை கேட்கும் ஆனா அதே மாதிரி செய்து கொடுத்து போகும் கொஞ்சம் கொஞ்சமாவது இவெல்லாம் தான் செய்யாட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நீ வளர்ச்சியோட கொண்டு வருவோம். ஊர்ல இருக்கிற சின்னாக்கள் எல்லாருமே இன்றைக்கு பாருங்க எல்லாம் பூத்தட்டுகளோட இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டிருக்கணும். ஊர்வலம் ஆரம்பிக்கல ஆக்கள் குறைவாக இருந்தால் இப்போ போக பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஊர் முழுவதும் வந்து நிறைய ஆக்கள் வந்து ஒன்று கூடியிருக்குது நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஒவ்வொருத்தருமே தங்கண்டு வீட்டு பிள்ளை மாதிரி அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே தங்கள் அழிகின்ற விஷயங்களை வந்து இந்த இடங்களை செய்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் காசு மாலை எல்லாமே இன்றைக்கு இந்த பெண்ணுக்கு வந்து போடுறதுக்காக எல்லாருமே வந்து காசு மாலைகளோட எல்லாம் ஊர் மக்கள் பார்த்துருக்கிற பாருங்க. இப்போ வந்து காசு மாலை போடுறது தான் நீங்கள் பார்க்க போறீங்க. இப்போ நாங்கள் நிற்கிற பகுதி சாவக்காட்டு சந்தை பகுதி. அந்த சந்தை பகுதி அந்த வீதியில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்றைய நாள் பூப்புனித நீராட்டு விழாவை கொண்டாடுகின்ற திவ்யா அவர்களுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு பெனர் கூட வச்சிருக்கணும். அந்த பெனர் வச்சிருக்கின்ற அந்த பகுதியால் இப்போ ஊர்வலம் வந்து கொண்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ தொடர்ச்சியாக இந்த மயிலாட்டம் அதோட சண்டை மேளங்களும் வாத்தியங்கள் முழங்க இந்த வீதிகளில் வந்து கொண்டிருக்கிறதே நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்க இப்போ வேறு ஆக்கிரம் எல்லாம் வந்து நிறைய பேர் கூடியிருக்கோம். அதால் ஆட்டம் பாட்டங்களும் வந்து இன்னும் கொஞ்சம் வேகம் அதிகமாக இருந்து கொண்டிருக்குன்னு சொல்லி தான் சொல்லலாம். இன்றைய நாள் இந்த ஊர்வலம் இறுதி கட்டத்தை நோக்கி வந்திருக்கிறதால இன்னும் வந்து பூவல் மிக வேகமாக வந்து அக்கள் பூவலையும் கூட்டிக் கொண்டிருக்கிறோம். அதோட இந்த பெண் பிள்ளையினுடைய அம்மம்மாவுடைய வீடு அந்த வீட்டுக்கு முன்பதாகத்தான் இப்போ இந்த நிகழ்வுகள் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. இந்த இடத்துலையும் நிறைய பேர் காசு மாலைகள் எல்லாம் கொண்டு வந்து இந்த பெண் பிள்ளைக்கு போட போயிடுவோம். அந்த காட்சிகளையும் நாங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். ஏற்கனவே இந்த பெண் பிள்ளைன்ற காலத்தில் காசு மாலை வந்து நிறைஞ்சு போயிருக்கு. ஆனால் இருந்தாலும் இன்னும் வந்து பாருங்க காசு மாலைகள் வந்து இந்த ஊர் மக்கள் அவனுடைய உறவினர்கள் வந்து போட்டு கொண்டு வைக்கணும். அந்த நிகழ்வுலையும் நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி வந்து ஊர்வலத்தின் இறுதி தருணம் ட்ரோன் மூலமாக வந்து பூ தூவி கொண்டிருக்கிறோம். யாழ்ப்பாணத்தில் பல நிகழ்வுகள் கால மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி பல்வேறு விதமான மாற்றங்களை கொண்டு வரதை நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட ஒவ்வொருவருடைய விருப்பம் அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த நிகழ்வுகள் குறிப்பாக இன்றைய நாள் இந்த இடம்பெற்ற இந்த பூப்புனித நீராட்டு விழா கூட அவர்களுடைய தாய் தந்தை உறவினர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இன்றைய நாளில் இந்த இடத்துல இடம்பெற்றிருக்குது. இவ்வாறான நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு விதமான கருத்துக்கள் விமர்சனங்கள் வந்து வைக்கக்கூடும். ஆனால் அதையும் தாண்டி இன்றைய நாள் இந்த குடும்பம் இந்த நிகழ்வை ஒட்டி சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவும் ஊர் மக்கள் ஒன்று கூடி இந்த நிகழ்வை வந்து செஞ்சு முடிச்சிருக்கிறோம். அதை நாங்கள் இப்படி ஒரு நிகழ்வு இந்த இடத்துல இடம்பெறுதுன்னு சொல்லி அதை காணொலியாக உங்களுக்கு பதிவு செஞ்சு போட்டிருக்கோம். இந்த விடயம் இந்த நிகழ்வு தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து மறக்காம வந்து பதிவு செய்வோம். இப்போ வந்து நாங்கள் நிற்கிற இடம் அவருடைய அந்த அம்மாவுடைய வீடு ஊர்வலம் எல்லாம் முடித்து ஆராய்ச்சி எல்லாம் எடுத்து இந்த பெண் பிள்ளையை இங்கே போட்டிகள் வந்திருக்கிறோம். இன்றைய நாளில் இந்த நிகழ்வுகளையும் தாண்டி இரவுக்கும் நிறைய நிகழ்வுகள் வந்து செய்ய போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். வீதிகள் முழுவதும் தான் ஆட்டம் பாட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு இந்த மண்டபம் முழுவதுமே மண்டபத்திலேயும் நிறைய ஆடல்கள் பாடல்கள் கொண்டாட்டங்கள் அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் இந்த ஊர் மக்கள் எல்லாருமே கொண்டாடுகின்ற இந்த நிகழ்வு தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் பதிவு செய்வோம். நாங்கள் இன்னொரு காணொளி ஊடாக வந்து சந்திக்கலாம்.